வேற லெவல் போங்க நண்பர்களே. தாறு மாறு தக்காளி சோறு. இதுக்குத்தானே இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு ப்ரோமோக்காக தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். பட் முதல் ப்ரோமோலயே அந்த பிக் பாஸ் வீட்டை ரிவீல் பண்ணீங்க தெரியுமா? வேற லெவல் போங்க. அப்போ நீங்க ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சிருக்கீங்கன்னு சொன்னது அந்த வீட்டுக்குள்ள இருக்கு, அப்படிதானே? பட் இங்க நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சுட்டு, இந்த பிக் பாஸ் வீடை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கிராண்டா இருக்குது. ஏன்னா வெளியிருந்து பார்க்கும்போதே தெரியுது வேற லெவல் ஒரு மாதிரி டாப்பா கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி இருந்து நம்ம சேதனை ஒயின்னு கொடியை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்காங்க. முதல் ப்ரோமோ வந்து மக்களுக்குள்ள ஒரு ஹைப்பை ஏற்ற ஆரம்பிச்சிட்டு, பட் இந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட ட்விஸ்ட் தூக்கி வச்சிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை நாட்களா பல ப்ரோமோ வந்திருக்கும். அந்த ப்ரோமோல எல்லாத்துலயுமே ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சுட்டே இருந்திருப்பாங்க. அது என்ன ப்ரோ கான்செப்ட், என்ன ஒண்ணுமே புரியல, எதை நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு கிறுக்காய் மெண்டலே ஆயிட்டோம். பட் அந்த ஒன்றுமே புரியலங்கிற கான்செப்டை இவங்க எங்கே அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, பிக் பாஸ் வீட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க. திரும்பியும் கொல்லப்புறப்புறன்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலாக காலையிலே ஒரு வீடியோ லீக் ஆயிருக்கும், கண்டிப்பாக நீங்களாம் கவனிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் வீட்டுக்கான ஒரு வீடியோ வந்து லீக் ஆயிருச்சு, ஓகேவா? சேதனை வந்து அந்த பெட்ரூமில் அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் நல்லா கவனிச்சிங்கன்னா, சேதனை வந்து பெட்ரூம்ல இருந்து அப்படியே நடந்து போவாங்க. பெட்ரூமில் ஜக்கூசி இருக்கும். எப்படி? பெட்ரூம்ல ஜக்கூசி இருக்கும். அப்போ நீங்க யோசிச்சு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சீங்க, என்னடா பெட்ரூம்ல கொண்டு ஜக்கூசி வச்சிருக்காங்கன்னு. பட் இந்த ஜக்கூசி இருக்க மேட்டரை நம்ம நேத்தே ரிவீல் பண்ணிட்டோம். நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், நேத்தே ரிவீல் பண்ணிட்டோம். பட் நிறைய பேர் நேத்தே வந்து அதனே ஜக்கூசி சும்மா என்னத்தையா உருட்டிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம மேல வன்மத்தை கக்கிட்டு போனாங்க. இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜக்கூசி இருக்குதா? சரி, ஓகே. பட் அந்த ஜக்கூசி எங்க இருக்கணும்? பாத்ரூம்ல இருக்கணும். பட் அது இப்போ எங்க இருக்குது? பெட்ரூம்ல இருக்குது. அதுதான் கான்செப்ட். ஒண்ணுமே புரியலன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மொத்த வீடையுமே புரியாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது அங்கே இருக்காது. எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன மாதிரி அப்படிங்கிறத நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் இப்போ என்ட்ரி கொடுத்ததா ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குது. யார் யார் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்ம் லிஸ்ட்டுமே லீக் ஆயிருக்குது. மொத்தமாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். பார்த்து தட்டி விடுங்க. ஒரு லைக் ஒரு ஹைப் தட்டி விட்டீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு போய் சஜஸ்ட் ஆகும். தட்டி விடுவீங்க நம்புறேன். ஸோ தட்டி விடுங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸோ இந்த வீடை பொறுத்தவரைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க, ஓகேவா? புரியாத மாதிரி தான் ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. காலையில் அந்த வீடியோவில் கவனிச்சிருப்பீங்க, பெட்ரூம்குள்ளே ஜக்கூசி இருக்கும். ஜக்கூசியை பொறுத்தவரைக்கும் பெட்ரூமில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எங்கே இருக்கணும்னா பாத்ரூமில் இருக்கணும். பட் இவங்க மாறுதலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெட்ரூமில் தூக்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜெயில் வந்து பாத்ரூமில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. கன்ஃபெஷன் ரூம் இருக்குது தெரியுமா? அதுதான் ரொம்ப புதிராக வச்சுருக்காங்க. அந்த கன்ஃபெஷன் ரூமில் தான் ஏகப்பட்ட மேட்ரு இருக்குது. அதுதான் முக்கியமான மெயின் கோர். அதுதான் ஒன்றுமே புரியலங்கிறக்கான கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சனை பொறுத்த வரைக்குமே ரொம்ப டிஃப்ரெண்டாக லிவிங் ஏரியாவில் ஏதோ டிஃப்ரெண்டாக செட் பண்ணியிருக்காங்க போல். அது நாளைக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக என்கிட்ட சொன்னாங்க, பட் அது என்ன மாதிரி அப்படிங்கிறது என்னால் கரெக்டாக கன்வே பண்ண முடியல. ஒரு பஃபே ஐட்டம் வச்சா எப்படி இருக்கும்? இப்போ இங்கே ஒரு மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குன்னா பஃபே ஐட்டம் வந்து சும்மா அப்படி ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரியே ரொம்ப டிஃப்ரெண்டாக லிவிங் ஏரியாவில் கிச்சன் இருக்குது, நடுவாக எங்கேயும் இருக்க மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி எது எங்கெங்கே இருக்கணுமோ அது அங்கங்கே இல்லாமல் மாறுதலாக வச்சுருக்காங்க. புரியாத கான்செப்ட் தான் இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனை பொறுத்தவரைக்கு ஏகப்பட்ட ரூல்ஸை மாற்றிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்க போகுது. அந்த வீடே ஒரு டாஸ்க் தான். இன்னும் அப்புறம் சொல்கிறேன்னா, முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த பிக் பாஸ் வீடை பொறுத்தவரைக்கும் 2 வீடு கான்செப்ட் கிடையாது. ஆனால் 2 வீடு கான்செப்ட் மாதிரி ஏதோ டாஸ்க் வச்சுருக்காங்க. ஏதோ நிறைய பெனிஃபிட்ஸ் சம்மந்தமாக ஒரு டாஸ்க் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக காலையிலேருந்து ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குது, பேர்ட்ஸ் வர்சஸ் அனிமல் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பேர்ட்ஸ் வர்சஸ் அனிமல்னோட அந்த வீடு அப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. அந்த வீடு வந்து ஏஸ்தட்டிக்காக ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். அந்த லீக்கான வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் பேர்ட்ஸ் வர்சஸ் அனிமல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அந்த பெட்ரூமை குறிக்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. ஒரு பெட்ரூம் வந்து பயங்கர லக்ஸரியாக பயங்கர பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொரு பெட்ரூம் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது குட்டியாக இருக்கும். அண்ட் அந்த வீட்டுக்குள்ளே நிறைய டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க்லாம் நீங்கள் வின் பண்ணால் மட்டும்தான் அந்த லக்ஸரி எல்லாம் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே ஒர்க்கர் மாதிரி எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அது நாளைக்கு தான் நமக்கு புரியும். ஃபுல் டீட்டெயிலாக நமக்கு கிடைக்கல, ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 50 நாளுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட்டை இவங்க ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் சீசன் இதே மாதிரி 50 நாளுக்கு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கையில் வச்சுருந்தாங்க. அது ஃபெயிலியர் ஆகிட்டு, ஓகேவா? அதனால் இப்போவே வித்தியாசமாக செதுக்கி வச்சுருக்காங்க போல். எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. அப்பா, ஏன்னா நிறைய நியூஸ் வருது, மண்டை வெடிக்கிற அளவுக்கு நியூஸ் வந்துட்டு இருக்குது. நாளைக்கு ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். சரி, ஓகே, இப்போ போட்டியாளர்கள் லிஸ்ட்டில் போயிடலாம். இதில் முதல் இடத்துல யார் இருக்கான்னா
தர்பூசணி ஸ்டார் என்ன ப்ரோ சொல்கிறேன். இப்போ வாட்டர் மெலன் ஸ்டாரான்னு கேட்டிங்கன்னா, எஸ், எங்கள் அண்ணன் தண்ணி பழம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே போகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. இது எப்படி என்ன மாதிரி ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் அண்ணனை வீட்டுக்குள்ளே விட்டா காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரத்துக்கு நடிப்பு அரக்கன் முக்கிய நம்மளை வந்து கொலையாக கொண்டுருவார். ஸோ எப்படி நடத்த போகிறாங்க, என்ன மாதிரி கொண்டு போக போகிறாங்க, எதுக்கு எடுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. பட் இவரை வச்சு பயங்கரமான டிஆர்பி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுட்டு எனக்கு கண்டிப்பாக லூஸ் ஸ்டாக் விடுவார். ஏதோ ஒன்று தப்பாக பேசுவார், மாட்டிப்பார். சொல்ல முடியாது. வீட்டுக்குள்ளே போயிட்டு பிக் பாஸ் ஏதாவது பேசும்போது அப்புறம் பிக் பாஸே நீங்கள் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம சாதிகார மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்டாலும் கேட்பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆளு தான். ரீசெண்டாக ஏகப்பட்ட இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. கேட்டு மாட்டினா அப்புறம் பஞ்சாயத்து தான். ஸோ வாட்டர் மெலன் ஸ்டார் இப்போ போகிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அடுத்த நம்ம லிஸ்ட்டில் இருக்குது அப்சரா. இவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், ஓகேவா. ஸோ இவங்க வந்து வீட்டுக்குள்ள போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இவங்க ஒரு மாடலும் கூட, மிஸ் மாடல்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக டைட்டில்லாம் வின் பண்ணியிருக்காங்க போல. இவங்க இந்த வீட்டுக்குள்ள போகிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மலையாளம் பிக் பாஸ் மாதிரி தான் தமிழ் பிக் பாஸ், ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். சேம் அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. புது முகங்கள் நிறைய இருக்காங்க. இப்போ அப்சரா பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், ஓகேவா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு போட்டியாளரும் இருக்காங்க, மாலினின்னு ஒருத்தவங்க. மாலினியை பொறுத்த வரைக்கும் LGBTQ சப்போர்ட்டர், ஓகேவா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே இப்போ இந்த வீட்டுக்குள்ள போகிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இது ஆக்சுவலாக சேம் மலையாள பிக் பாஸ் மாதிரியே தான் ஏகப்பட்ட கான்செப்டை மாற்றி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய காமனர்ஸும் இருக்காங்க, மலையாளத்துலையுமே காமனர்ஸ் இருக்காங்க, அனிஷின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்குது பிரவீன் காந்தி. இவங்களுமே இந்த வீட்டுக்குள்ள போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இவங்க வந்து ஒரு டேரக்டர், ஓகேவா. ரக்ஷகன் சொல்லிட்டு ஒரு மூவி எல்லாம் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இவங்க இப்போ இந்த வீட்டுக்குள்ள போகிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இவங்கள வச்சு கண்டென்ட் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்டென்ட் வரும். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் இவங்க யாருக்கிட்டாச்சும் ஏதாவது கருத்துக்கள் சொல்லும்போது, அவங்க இதுக்கு மாற்றி ஏதாவது கருத்துக்கள் சொல்லி சண்டை போடும்போது, ஏதோ ஒரு இடத்துல ஈகோ கிளாஷ் ஆகும்போது, ஏய் நான் ஒரு டேரக்டரா என்கிட்டே இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கோவப்பட்டு சண்டைகள் வரும். அதை வச்சு ஏகப்பட்ட கண்டென்ட் கண்டிப்பாக இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை நிறைய நல்ல கருத்துக்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ ரெண்டு வேலை கூட நம்ம கவனிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வியானா அவர்கள். இவங்க வந்து ஒரு மாடல் அண்ட் லாஸ்ட் சீசன் ராணோ இருக்காங்களா, அவங்களோட ஃப்ரெண்டும் கூட. இவங்க இந்த வீட்டுக்குள்ள வரது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நிறைய பேர் ஃபேன் பேஸை வேற ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நான் கவனிச்சேன். வியானாக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததா ஜனனி அசோக்குமார், அவங்களும் இந்த வீட்டுக்குள்ள வரது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அவங்களுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது அரோரா வீட்டுக்குள்ள வரது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அரோராட்ட இருந்து இவங்க வித்தியாசமான கண்டென்ட்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கண்டென்ட்லாம் வர வாய்ப்பே கிடையாது. ஸோ அரோரா அவர்களுக்குமே இப்போ ஃபேன் பேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததான் ஆதிரை சவுந்தரராஜன், இவங்களுமே இந்த வீட்டுக்குள்ள வரது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இவங்க ஒரு சீரியல் ஆக்டர் கூட. இவங்களுக்குமே ஆக்சுவலாக ஃபேன் பேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வர்ற ஏகப்பட்ட பேருக்கு இப்போவே ஃபேன் பேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெக்யூஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன், ஃபேன் பேஸ் வச்சுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம், அது தப்பே கிடையாது. அது உங்கள் இஷ்டம், சப்போர்ட் பண்ணுங்க, அதெல்லாம் உங்கள் சைடு வச்சுக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஓட் போடும்போது கொஞ்சம் யோசித்து போடுங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ள எப்படி கேம் ஆடுறாங்க, என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்குறாங்க, அவங்கள என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்களா, வீட்டுக்குள்ள டாஸ்க் ப்ளே பண்ணுறாங்களா, அது ஃபேராக இருக்குதா, எல்லா விஷயத்தையும் பார்த்து ஓட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சும்மா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, சும்மா அங்கெங்க சுற்றிட்டு இருக்காங்க, பார்க்க அழகாக இருக்காங்க, இதை வச்சு ஓட்டுகள் போடாதீங்க. அப்படி நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்ல போட்டியாளர்கள் வெளியே போயிடுவாங்க, பார்க்க நல்லா இருக்காது, ஒரு மாதிரி மந்தமாயிரும். லாஸ்ட் சீசன் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். வெளியே சும்மா நம்ம மாற்றி அடிச்சுக்கிட்டு கண்டென்ட் எடுத்தாகணுமே தவிர வீட்டுக்குள்ளே கண்டென்ட் இருக்காது. அதனால் ஓட் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை இங்கே ஒரு ரெக்யூஸ்டாக வச்சுக்கிறேன். ஸோ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ரோஷன் அவர்கள். இவங்களுமே இந்த வீட்டுக்குள்ள போகிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பட் ரோஷன் அவர்கள் இன்ஸ்டாவில் நான்லாம் போகலப்பா, எனக்குலாம் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாப்புல. நாளைக்கு உள்ளே வருவீங்களா ப்ரோ, அப்போ கவனிச்சிக்கிறேன், ஓகேவா. ஸோ அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது விஜே பார்வதி. எகோ நீ எனக்கு தசரா ஃபங்க்ஷனில் அங்கே இப்போ தான் பார்த்தேன், அதுக்குள்ளே எங்கள் பிக் பாஸ் வீட்டில் வந்து நிற்கிங்க. நாங்கள் ஃபங்க்ஷனில் கவனிக்கும் போது நான் எப்படி யோசிச்சேன்னா, சரி ஓகே அக்கா வந்து தசரா ஃபங்க்ஷனுக்கு வந்ததுனால பிக் பாஸ்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நானே அடிச்சு பிடிச்சி தான் ஃபங்க்ஷன் முடியறதுக்கு முன்னாடி தான் கிளம்பி வந்தேன். அக்கா ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அதுக்குள்ளே எப்படி சர்புருன்னு வந்து பிக் பாஸ்க்குள்ள போனாங்கன்னு தெரியல நண்பர்களே. ஸோ விஜய் பார்வதி அவர்களும் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஸோ கண்டென்ட் கிடைக்கும் போது நமக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது சபரிநாதன், ஒரு சீரியல் ஆக்டர், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ சபரிநாதன் வீட்டுக்கு போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ணங்கிட்ட இருந்து கண்டென்ட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா காலங்காத்தாலே வடபழனி முருகர் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு தான் அண்ணன் உள்ளே போகிறாரு நினைக்கிறேன். ஸோ கண்டென்ட் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்குது கொங்கு மஞ்சுநாதன். இவங்களுமே இந்த வீட்டுக்குள்ள போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ கொங்கு மஞ்சுநாதன் பொறுத்த வரைக்கும் ஒரு பற்றிமன்ற பேச்சாளர். லாஸ்ட் சீசன் மஞ்சரி, முத்துக்குமரன் இவங்க வரிசையில் இவங்களும் உள்ளே வராங்க. பட் இவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரி கண்டென்ட் வரப்போகுது, என்ன மாதிரி கண்டென்ட் கொடுப்பாங்க, எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு கான்ட்ரவர்சியில் மாற்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது அகமது மீரான். இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துட்டு கண்டென்ட் கிடைக்கும். என்ன ப்ரோ சொல்கிறேன்னா, எஸ் உள்ள தண்ணிப்பழம் ஸ்டார் இருக்காரு. ஸோ தண்ணிப்பழம் ஸ்டார் வர்சஸ் அகமது மீரான் கண்டிப்பாக நடக்கும்.
கண்டிப்பா நடக்கும். ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். வெளிய இருக்க பிரச்சனைகள உள்ள போய் தீர்த்துப்பாங்க. வேணா பாருங்க டே 1ல இருந்து பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. பட் இப்படி மட்டும் நடந்துறக்கூடாது. இந்த மாஸ் எவிக்ஷன் சொல்லி ஒன்று வச்சு எங்க அண்ணன் தண்ணி பழத்தை முதல் நாளே வெளியே அனுப்பிடக்கூடாது. பட் அனுப்ப மாட்டாங்க நம்பரே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்ம லிஸ்ட்ல இருக்குது ரம்யா ஜோ அவர்கள். இவங்களுமே இந்த வீட்டுக்குள்ள போகிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இவங்க ஒரு காமனர், ஓகேவா, ஒரு காமனர் லிஸ்ட்ல தான் உள்ள போறாங்க. அடுத்தது நம்ம லிஸ்ட்ல இருக்குது சுபிக்ஷா அவர்கள். இவங்களுமே ஆக்சுவலாக அந்த வீட்டுக்குள்ள போகிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இவங்க ஒரு டான்சர், ஓகேவா. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இவங்க போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. எனக்கு தெரிஞ்சு ஒயில்ட் கார்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா முன்னாடி இவங்க பேர் அடிபடிச்சு நான் கூட மென்ஷன் பண்ணேன், சுபிக்ஷா வராங்க ஒரு டான்ஸர்னு சொல்லிட்டு. பட் இடையில கொஞ்சம் அடிபடல. பட் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒயில்ட் கார்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது விஜே சோபனா அவர்கள். இவங்களுமே இப்போ போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 2 விஜே உள்ளே போகிறாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு ஷோ நடக்கும் நண்பர்களே. அதை வச்சே நமக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்குது பிரவீன் ராஜ் அவர்கள். இவங்க ஒரு சீரியல் ஆக்டர், ஓகேவா. பட் இவங்களுமே எனக்கு தெரிஞ்சு ஒயில்ட் கார்டாக போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னும் நிறையா புதுமுகங்களை மறைச்சு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் கவனிக்கலாம், கெமி அவர்கள் உள்ளே போயிட்டாங்க, அப்புறம் ரேம்போன்னு ஒருத்தவங்க உள்ளே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்குது. கெமி அவர்களை முன்னாடியே பேசினேன் இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. பட் எப்படி உள்ளே வந்தாங்கன்னு தெரில. பட் போட்டுட்ருக்காங்க, வந்துட்டாங்கன்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க. அண்ட் அடுத்ததாக ரேம்போன்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபேஸ் வந்து உள்ளே போயிருக்கதா சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கான ஃபோட்டோவை பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் இது உண்மையான ஃபோட்டோ மாதிரி தெரில. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ப்ராம்ப்ட் போட்டு எடிட் பண்ணியிருக்காங்க. உண்மையான ஃபோட்டோ லீக் ஆகல, ஓகேவா. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு நியூ ஃபேஸ். ஸோ இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது மணிகண்டன் அவர்கள், பாடி பில்டர் மணிகண்டன். இவங்க எனக்கு தெரிஞ்சு ஒயில்ட் கார்டு தான் நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு ஒயில்ட் கார்டு தான். ஏன்னா இன்னும் நிறைய நியூ ஃபேஸ் இருக்காங்க. அந்த வகையில் இவங்கெல்லாம் உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அடுத்ததாக இர்ஃபான் நீங்கள் அந்த இர்ஃபான் நினச்சிடாதீங்க, மலேசியாவை சேர்ந்த ஒரு ஆக்டர், ஓகேவா. இவங்களுமே இந்த வீட்டுக்குள்ள போகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. என்ன கேட்டால் இவங்க அதிகபட்சமாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மலேசியாவிலேருந்து வந்திருக்கனால எடுத்து போட்டால் அங்கே உள்ள ஆடியன்ஸ்க்கும் கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி எடுத்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இவ்வளோ லிஸ்ட் லீக் ஆகிருக்குது. இன்னும் நிறைய நியூ ஃபேஸ் இருக்காங்க, அவங்கள ரிவீலே பண்ணல. அதெல்லாம் நாளைக்கு தான் நமக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடுக்கான கான்செப்ட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வீடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய விஷயங்களை வச்சுருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு கிளிக் ஆகும், இந்த போட்டியாளர்கள் இதை எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.